சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, உருளைக்கிழங்கு, கறிவேப்பிலை, உப்பு, மிளகாய், சீஸ். மிளகாயை மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. கறிவேப்பிலையை அதே மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு, மைதா மாவு, காஞ்ச மிளகாய் கொரன்னு வச்சுக்கலாம். அது மிளகுத்தூள், உப்பு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மாவு எடுத்து அது மாதிரி வச்சுட்டு அது உள்ளே இதை பாருங்கள், சீஸ் இது மாதிரி கட் பண்ணி இது உள்ளே வச்சுட்டு இதை மாதிரி மூடிடணும். பொறுமையாக செய்யுங்க. மாதிரி மூடி மெதுவாக ரவுண்ட் பண்ணணும், இல்லைன்னா சீஸ் வெளில வந்துடும். மெதுவாக ரவுண்ட் பண்ணி இது மாதிரி எண்ணெயில் போட்டுருங்க. போட்டு வெந்த உடனே திருப்பிடுங்க. இந்த மாதிரி வெந்த உடனே திருப்பி விட்டு அவ்வளோதான், வெந்துருச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.